Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போறோம். ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைம்ல பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம லாக்டவுன்னால நம்ம வீட்லயே இருக்கிறோம். சோ போர் அடிக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது புதுசா ட்ரை பண்ணா நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்வீட்டா பண்ணி கொடுக்கலாம். இப்போ நமக்கு ஷாப்ஸ் இல்லாதனால வீட்லயே ஏதாவது ட்ரை பண்ணா நல்லா இருக்கும்ல. இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது வந்து அந்த மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் சுகர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுகர் எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி அளவுக்கு எடுத்துக்கோங்க. கம்மியாக வேணும், இதை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதுவே வந்து மீடியமாக இருக்கும் நமக்கு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், எல்லோ கலர். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த சுகர் போட்டிருக்கனால எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். நீங்கள் வந்து சுகர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பவுடர் பண்ணி ஸ்டார்டிங்கே கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒட்டுக்கா போட்டு மிக்சியில் கூட நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். சுகர் எல்லாம் நல்லா வந்து பொடிஞ்சிருச்சு. இப்போ அதே பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உருக வச்ச நெய் நமக்கு பிணையத்துக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இப்படி எடுத்துருக்கேன். நம்ம வந்து இப்போதைக்கு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவைப்படும் போது நம்ம பிணையும் போது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஆயில் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் பொடிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி வந்து ஆட் பண்ணிடாதீங்க, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி வரணும். உங்களுக்கு ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் போட்டிருக்கனால மாவு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும், அதனால் தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணுங்கள். இது பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம், ஊறட்டும் நல்லா. மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து சப்பாத்தி பலகையில் வச்சு சப்பாத்தி பட்டுற மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சன்னமாக வந்து தேய்ச்சிடாதீங்க, கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கனமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு மூடி இல்லைனா கட்ரு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரவுண்ட் ஷேப்போ உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்போ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ரவுண்ட் ஷேப்பில். இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து உடையாமல் வரும். இப்போ கட் பண்ணி வச்சதையெல்லாம் அதில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க, அப்போ தான் உடையாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக உள்ள நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே. நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் வெளியே எடுத்துருங்க. நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.